திவ்யா அண்ணி, நானும் உங்க அண்ணனும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோம். நைட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ வீட்ல தானே இருப்ப? இல்ல நீ, நான் ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூக்கு போலான்னு இருக்கேன். அட, கேஸ்கார் அன்னைக்கு வருவானே, நீ வீட்ல இருப்ப, வாங்கி வச்சிருவேன்னு நினைச்சேன். சரி, நீ போயிட்டு எப்ப வருவ திவ்யா? தெரியல நீ, ஃபோனுக்காக வெயிட் பண்றேன். ஃபோன் வந்ததும் கிளம்பிடுவேன். சரி, கேஸ்கார் எப்ப வருவான்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, நான் வேணா பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். சரி, வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கா நீ? சரி திவ்யா, நான் போயிட்டு வரேன். ரேகா, ரெடியா போலாமா? மாதவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. சொல்லு. கிச்சன்ல ஒரு எம்டி சிலிண்டர் இருக்கு, அதை தூக்கிட்டு வாயேன், பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிடலாம். ஏண்டி, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இப்போ போய் சிலிண்டர் தூக்கம் உன்ன தூக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஓய், உனக்கு என்ன பார்த்தா சிலிண்டர் மாதிரி தெரியுதா? இப்போ என்ன உன் பிரச்சனை? கேஸ்காரன் வருவான், திவ்யாவும் வெளியில போறேன்னு சொல்றா. அப்புறம் அவன் போயிட்டான்னு வச்சுக்கோ, பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கணும். இல்லன்னு, ஒரு இன்டர்வியூ விஷயமா வெளியில போலான்னு இருக்கேன். இப்போ நீ வேலைக்கு போய் என்ன கிழிக்க போற? அதுக்கு இல்லைண்ணே, வீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. வெளியில போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு பார்த்தேன். கல்யாணத்துக்கு போறேன்னு பாக்குறேன், மூட் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நைட் வந்து உன்னை பேசிக்கிறேன், கிளம்புடி. அப்போ கேஸ் சிலிண்டர் யாரு இவ? சாவி அந்த புக்கிய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வா. கேஸ் வந்து அவங்க வாங்கி வைப்பாங்க. என்னாலாம் சிலிண்டர் எல்லாம் தூக்க முடியாது. சரி சரிங்க. திவ்யா, கிச்சன்ல மாதுளம்பழம் வச்சிருக்கேன், ஜூஸ் போட்டு குடிச்சிரு. இந்த அம்மா திமிரா பேசுறதுக்கும் ஊரை சுத்துறதுக்கும் நல்லா ஊத்தி குடிமா ஜூஸ. வா. பாத்துக்கோ திவ்யா, நான் போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு பாசமா ஊட்டி விடுறாரு, திடீர்னு இப்படி பேசுறாரு, என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல. திவ்யாமா, உடனே கிளம்புங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு காரணம் சொன்னதா வருவீங்களா? கவிதா அம்மா கூட்டு வர சொன்னாங்க, கிளம்புங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. கவிதா அம்மா காலையில இருந்து ஏதோ பெரிய மூட் அவுட்ல இருக்காங்க. வாங்க சீக்கிரம், இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போகணும். என்ன அரெஸ்ட் அது இதுன்னு பயமுறுத்துறீங்க? பின்ன போலீஸ் கூப்பிட்டா உடனே வரணும்ல. என்னன்னு நீங்க காரணம் சொல்லணும்ல. காரணம் எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு சொல்லுவோம்ல. என்னால காரணம் சொல்லாமலாம் வர முடியாது. நீ பாருங்கம்மா, காரணம் 1000 இருக்குமா, அதெல்லாம் போலீஸ் சொல்லாது. ஐயோ, சீக்கிரம் வாங்கன்னு கவிதா அம்மா காத்திலே கட்டளை இடுறாங்கம்மா. வாங்கம்மா. கவிதாவா? கவிதா எங்க? அவங்க டென்ஷன்லயே ஜீப்லயே உட்கார்ந்துருக்காங்கம்மா, நீங்க வாங்க. இல்ல, கார்ல எல்லாம் என்னால வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயோ, என்ன காரணம்னு எனக்கும் தெரியாதுமா. உங்களை கூட்டிட்டு வான்னு எனக்கு ஆர்டர் போட்டாங்க, அதான் வந்தேன். நீங்க வாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன் இப்போ. இல்லங்க, வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. திவ்யா, என் கூட கமிஷனர் ஆபீஸ்க்கு வா. கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணுமா? ஏன்? என்னெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஆகாஷ் விஷயமா போறோம், அவ்வளவுதான். ஆகாஷ் விஷயமாவா? ஆகாஷ் கிடைச்சிட்டாரா? அவன் கிடைக்கல, ஆனா அவன் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும். அதுக்கு நீ என் கூட வரணும். இல்ல கவிதா, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூக்கு போகணும். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நீ இப்ப வரல, உன்னை தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். முன்னெல்லாம் நான் எங்க கூப்பிட்டாலும் கேள்வி கேட்காம வந்துகிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கூட சரியா பேச மாட்டேங்கிற, எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, என் போனை பார்த்தாலும் அவாய்ட் பண்ற. என்ன பார்த்தாலே நடுங்குற. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு தெரியும்.
பயப்படணும்? இப்ப என் கூட வா, உனக்கு பதில் தெரியும். கமிஷனர் ஆபீஸ்க்கு போனா திரும்ப வர எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது. போறதுக்கு மட்டும்தான் கேரண்டி. அங்க என்ன நடக்க போகுதோ வரதுக்கெல்லாம் நான் கேரண்டி சொல்ல முடியாது. என்னடி சொல்ற? போலீஸ் பிடியில இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏ கனகா, அவளை கூட்டிட்டு வா. ஓகேம்மா. அம்மா வாங்கம்மா. இல்லைங்க, அது வந்து வாங்கம்மா, சொன்ன கேளுங்க, வாங்க. அட வாங்கம்மா, வாங்க. கவிதா, இப்போ எதுக்கு நம்ம கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம்? பேசாம வர போறியா இல்லையா? அம்மா 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்கம்மா. ஏன் கவிதா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? வயித்துல நான் ஒரு குழந்தைய வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இப்படி என்ன கமிஷனர் ஆபீஸ்க்குலாம் கூட்டிட்டு வரியே? நீ பாட்டுக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்த, திடீர்னு கோவமா பேசிட்டு என்ன இப்படி எடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. வயிறு வேற வலிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு, நான் என்ன உன்னை இங்க விளையாட்டுக்கா கூட்டிட்டு வந்தேன்? என் அண்ணா ஆகாஷ காணோம். நானும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கேன். நீ இனிமே பிறக்க போற குழந்தைக்காக கவலைப்படுற. ஆனா நான் பிறந்து 30 வருஷம் ஆன என் அண்ணனை காணோன்னு கவலைப்படுறேன். இதுல எந்த கவலை பெருசு நீயே சொல்லு. அம்மா, இதுல என்னம்மா சந்தேகம்? 30 வயசு குழந்தை காணாம போனதுதான் கவலை. ஏமா அம்மாவை டென்ஷன் பண்றீங்க? அவங்க ஏற்கனவே டென்ஷனா தான் இருக்காங்க. பேசாம இருங்க. இங்க பாரு திவ்யா, கமிஷனர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அவங்க என் அண்ணனை பத்தி விசாரிப்பாங்க, உன்னையும் கேள்வி கேட்பாங்க. சொல்ல போனா என்னை விட என் அண்ணன் கூட நீதான் அதிகமா இருந்திருக்க. என்ன? ஐயோ, ஆபீஸ்ல சொன்னேன். அவன் கடைசியா போன் பண்ணது உனக்கு தான் அவனை பத்தி எல்லாமே தெரியும். மேடம், கமிஷனர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. சரி வா. கவிதா, பேசாம வான்னு சொல்றேன், வா. வாங்கம்மா, வாங்க. எந்திரிங்கம்மா. சார். வாமா கவிதா, உட்காரு. தேங்க்யூ சார். இவங்க யாரு? என் ஃப்ரெண்டு திவ்யா. என் அண்ணன் காணாம போன கேஸுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஓ, உட்காருங்க. உங்க மனுவை படிச்சு பார்த்தேன். உங்க அண்ணன் பேரு ஆகாஷா? ஆமா சார். பிபிஓ ஆபீஸ் வச்சு சிங்கப்பூருக்கு பிசினஸ் டீலிங் பண்ணிட்டு இருந்தான். அப்போ காணாம போய் எவ்வளவு நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கும் சார். இல்ல திவ்யா, கடைசியா நீங்க எப்பமா பாத்தீங்க? நான் ஒரு விசாரணைக்காக காஞ்சிபுரம் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தேன். நான் ஆக்சுவலா காஞ்சிபுரம் கிளம்பும் போதே அவன் இல்லை. அப்போ நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. எங்கேயோ வெளியில போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தா காணல சார். ஆமா, இத்தனை நாள் ஏமா எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம இருக்கீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைச்சப்போ மும்பைல இருந்து அவன் அனுப்புனதா செல்போன் பார்சல் வந்தது. அதனால அவன் மும்பைல தான் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா விசாரிச்சப்பதான் அது அவன் அனுப்புன பார்சல் இல்ல, அவன் பேர்ல யாரோ மோசடி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல சார், வீட்ல அவன் ரூம்ல ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கான அடையாளங்கள் இருக்கு. ஆக்சுவலி என் அண்ணனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் கிடையாது. யாரோ ரொம்ப நெருக்கமானவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள அவன் பெட்ரூம் வரைக்கும் போயிருக்காங்க. அவனை ஏதோ பண்ணிருக்காங்க சார்.
இவ திவ்யா என் அண்ணா ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணா. என் அண்ணன் என்னை விட இவ மேலதான் ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்கான். இவளுக்கு தான் என் அண்ணனை பத்தி என்னை விட அதிகமா தெரியும். அந்த தொடர்புல தான் நான் இங்க இவளை கூட்டிட்டு வந்தேன். ஆகாஷ நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? சொல்லுங்கம்மா, கடைசியா எப்ப பாத்தீங்க? ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்ப நான் ஆகாஷ் ஆபீஸ்ல வேலை செய்யல, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்புறம் கூட இவளுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். திடீர்னு என் அண்ணன் காணாம போனதுல இருந்து இவ ரொம்ப மாறிட்டா சார். இல்ல, என்ன சொல்ற கவிதா? நான் எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். எனக்கு அப்பா அம்மா இல்ல, அவன் தான் சார் என் உறவு. இப்ப அவனும் காணாம போயிட்டா. என் வாழ்க்கையில எல்லாமே எழுந்த மாதிரி இருக்கு. இவளுக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க. இவ மேல அன்பா பாசமா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான். இப்ப அவனையே நான் எழுந்துட்டு நிக்கிறேன். எங்க இருக்கான்னு தெரியல சார். அவனுக்கு ஏதாவது விபரீதமா ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரியா இருந்தோம் நான் என் சொந்த அண்ணனையே ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியல சார். என் அண்ணன் காணாம போன கம்ப்ளைண்ட நான் நேத்தே உங்களுக்கு அனுப்பிட்டேன். அதனால தான் நீங்க இன்னைக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. தயவு செஞ்சு என் அண்ணன் காணாம போன கேஸ என்கிட்டயே ஒப்படைச்சிருங்க சார். என்ன மாதிரி அக்கறையா சின்சியரா யாரும் என் அண்ணனை தேட மாட்டாங்க. இதான் சரியா ஆப்ளிகேஷன். என் அண்ணனுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல கவிதா எவ்வளவு ஃபீல் பண்றா. அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து நாம் அவளுக்கு இப்படி துரோகம் பண்றோமே. இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு வாழற வாழ்க்கை நமக்கு தேவைதானா? இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு கொலைக்காரியா வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறோம்? பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடுறது பெட்டர். உண்மையை சொல்லிடுவோம். வர்றது வரட்டும், இல்லைனா நம்ம மனசாட்சியை நம்மளை கொன்னுடும். அதுக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனையே பெட்டர். ஓகேம்மா, உங்க ரிக்வெஸ்ட்டை நான் கன்சிடர் பண்றேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. சொல்லு சொல்லு திவ்யா. சார், ஆகாஷ் நான் கடைசியா பார்த்தது ஆகாஷ் நான் கடைசியா பார்த்தது சொல்லுங்க. தைரியமா சொல்லு. எதையும் மறைக்காம சொல்லு. உனக்கு தெரிஞ்சது சொல்லு. ஆகாஷ் என்ன கடைசியா பார்த்தது? சொல்லுங்கம்மா, கடைசியா எப்ப பாத்தீங்க? அவரு ஆபீஸ்ல என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நான் கோச்சிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அம்மா! ஏய் திவ்யா, என்னாச்சு? திவ்யா திவ்யா என்னாச்சு? கவிதா, வயிறு வலிக்குது. ஐயோ திவ்யா, வயிறு வலிக்குது சார். பிரெக்னெண்டா இருக்கா, அதான் வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. அப்ப சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. சரி சார், நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே, சீக்கிரம் வா வா.
அம்மா என்ன சடனா இவளுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. கனகா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? சரிம்மா, ஓகேம்மா. மேடம் 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 கமிஷனர் உங்களை கூப்பிடுறாரு மேடம். சரி, நீ போய் ஜீப்ல உட்காரு, நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். போ. கவிதா, அம்மா கவிதா, நீங்க வாங்கம்மா போலாம். நான் நான் கமிஷனர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. இப்ப தனியா என்ன பேச போறாரு? அம்மா ஆகாஷ் விஷயமா பேசுவாங்கம்மா, நீங்க வாங்கம்மா போலாம். இல்ல, நான் ஆகாஷ பத்தி எல்லாமே சொல்லிட்டேனே. என்ன பேச போறாங்க? எனக்கு என்னம்மா தெரியும், அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. நீங்க வாங்கம்மா. இருங்க, நான் ஒரு வாட்டி போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்கம்மா வாங்கம்மா. இல்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்க ஃப்ரெண்டு திவ்யாவோட கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்ல பொண்ணு சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க அண்ணனுக்கு அவங்க எப்படி பழக்கம்? சார், இவளுக்கும் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் ஆக இருந்தது. ஒரு சில பேர் அதை தடுத்துட்டாங்க. இவளுக்கு வேற மாப்பிள்ளையை கட்டி வச்சுட்டாங்க. ஆனா இவ அவன் கூட வாழ பிடிக்காம டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா. குழந்தைய கலைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்க என் அண்ணன் ரெடியா இருந்தான். ஆனா இந்த சமயத்துல தான் என் அண்ணன் காணாம போயிட்டான். ஓஹோ. ஏன் சார் கேக்குறீங்க? இல்லம்மா, உங்க ஃப்ரெண்டு திவ்யா மேல எனக்கு சின்ன டவுட்டு. அவங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. சார், அவ பிரெக்னெண்டா இருக்கா. இங்க வரப்பவே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தா. நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அந்த நர்வஸ்ல இருந்திருப்பா, மத்தபடி வேற எதுவும் இருக்காது சார். கவிதா, நம்ம போலீஸ்காரங்க அவ்வளோ ஈஸியா யாரையும் நம்பிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. என் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது அந்த பொண்ணு மேல ஏதோ தப்பு இருக்குதுன்னு. அப்படியா சார் சொல்றீங்க? அவங்க கிட்ட ஏதோ சரியில்லைம்மா. ஒண்ணு ஆகாஷ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல ஆகாஷ் சம்பந்தப்படாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு இங்க இருந்தப்போ அவங்களோட பார்வை, பேச்சு, செயல் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணேன். சம்திங் இஸ் ராங். அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார், அவ என்னோட டியர் ஃப்ரெண்ட் சார். அப்படி சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. திவ்யா மேல ஒரு கண்ணு வைங்க. ஒருவேளை சொல்லுங்க சார். ஒருவேளை ஆகாஷ் காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாமா? சார், அல்லது ஆகாஷ் காணாம போனது சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எதுக்கும் இவங்க கிட்ட நீங்க எதை பத்தியும் காட்டிக்காதீங்க. தெரியாத மாதிரியே நடந்துக்குங்க. ஆனா அவங்க மேல ஒரு போலீஸ் கண் வைங்க. சரி சார். ஓகே, நீங்க போலாமா? தேங்க்யூ சார். என் அண்ணன் காணாம போனதுக்கும் திவ்யாவுக்கும் சம்பந்தம் இருக்குமா? நம்பவே முடியலையே. திவ்யாவா? சச்சா, அப்படிலாம் இருக்காது, இருக்கவும் கூடாது. ஆகாஷ் இவன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான். அவன் காணாம போனதுக்கும் இவளுக்கு சம்பந்தமா? கடவுளே, அப்படி எதுவும் இருந்துடக்கூடாது. திவ்யா, இப்ப எப்படி இருக்கு திவ்யா? என்ன தெரியல கவிதா, ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. ஏன் இப்படி திடீர்னு வலிக்குதுன்னு தெரியல.
என்னால நீ வேற பாவம். கமிஷனர் கிட்ட சரியா பேச முடியல. பாதிலே வர வேண்டியது போயிடுச்சு. பரவாயில்ல, நான் பேசிட்டேன். பேசிட்டியா? என்ன பேசுன? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? என் அண்ணன் கேஸ நானே டீல் பண்றேன். அப்பதான் சீக்கிரம் என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. அதை தவிர எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு.